பிரியமானவர்களே, அனைவரும் எழுந்து நிற்போம். 2 கொரிந்தியர் 3:17 இப்படியாக சொல்லுகிறது. இங்கே ஆண்டவர் என்பது தூய ஆவியானவரை குறிக்கிறது. ஆண்டவரின் ஆவியார் இருக்கும் இடத்தில் விடுதலை உண்டு. என்ன உண்டு சொல்லுங்க? என்ன உண்டு? விடுதலை உண்டு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாருங்க என் பிரியமான என் சகோதரனே சகோதரியே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மாலை வேளையில் உங்களுக்கு எனக்கு என்ன சொல்றாரு? இங்கே ஆண்டவர் என்பது தூய ஆவியானவரை குறிக்கிறது. ஆண்டவரின் ஆவியார் இருக்கும் இடத்தில் விடுதலை உண்டு. அப்போ இன்னைக்கு நீங்கள் அறிந்து கொள்ளணும், உங்கள் உள்ளத்தில் எந்த ஆவி இருக்குது? ஆண்டவரின் ஆவியானவர் இருக்கிறாரா, இல்லை வேற எந்த ஆவியாக இருக்கான்னு சொல்லி நீங்களே உங்களை என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளணும், புரிந்து கொள்ளணும், தெரிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆவியானவரை அனுதினம் என்ன செய்யணும்? புதுப்பித்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்வோம்? உன்னதத்தின் ஆவியை உந்தன் பர்த்தர் உள்ளத்தில் ஊத்த வேண்டும், இந்த நாளிலே உலகமெங்கும் சாட்சி நாங்களே. ஹல்லேலூயா. இந்த பாடலை கரங்களை தட்டி பாடி நம்ம செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். நல்ல கரங்களை தட்டி பாடுவோம். உன்னதத்தின் ஆவியே உந்தன் பர்த்தர் உள்ளத்தில் ஊத்த வேண்டும், இந்த நாளிலே உலகம் எங்கும் சாட்சி நாங்களே. பாடுவோம். உன்னதத்தின் ஆவியே உந்தன் பர்த்தர் உள்ளத்தில் ஊத்த வேண்டும், இந்த நாளிலே உலகம் எங்கும் சாட்சி நாங்களே. பெந்தெகோஸ்து பெருவிழாவிலே பெருமழை போல் ஆவி ஊற்றினே. பெந்தெகோஸ்து பெருவிழாவிலே பெருமழை போல் ஆவி ஊற்றினே. துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை, துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை தாங்க வேண்டும் உந்தன் ஆவியார். இப்போ தாங்க வேண்டும் உந்தன் ஆவியார். உன்னதத்தின் ஆவியே உந்தன் பர்த்தர் உள்ளத்தில் ஊத்த வேண்டும், இந்த நாளிலே உலகம் எங்கும் சாட்சி நாங்களே. ஆவியில் கொடைகள் வேண்டுமே, அயல்மொழியில் துதிக்க வேண்டுமே. ஆவியில் கொடைகள் வேண்டுமே, அயல்மொழியில் துதிக்க வேண்டுமே. ஆற்றலோடு பேசவும் அன்பு கொன்று வாழவும், ஆற்றலோடு பேசவும் அன்பு கொன்று வாழவும் ஆவி ஊற்றும் அன்பு தெய்வமே. இப்போ ஆவி ஊற்று அன்பு தெய்வமே. உன்னதத்தின் ஆவியே உந்தன் பர்த்தர் உள்ளத்தில் ஊத்த வேண்டும், இந்த நாளிலே உலகம் எங்கும் சாட்சி நாங்களே. பாடுவோம். உன்னதத்தின் ஆவியே உந்தன் பர்த்தர் உள்ளத்தில் ஊத்த வேண்டும், இந்த நாளிலே உலகம் எங்கும் சாட்சி நாங்களே. உலகம் எங்கும் சாட்சி நாங்களே, உலகம் எங்கும் சாட்சி நாங்களே. அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், கண்களை மூடி. பிதாவே நன்றி. சத்தமாக சொல்லுவோம், பிதாவே நன்றி. ஆமீன், ஆமீன். பிரியமானவர்களே, அப்படியே அமர்வோம். இன்னைக்கு பார்க்க போகிற செய்தியானது ஆண்டோரோடு உள்ள உறவில் நிலைத்திருங்கள். சொல்லுங்க. பாருங்க பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு இந்த மாலை வேளையில் நம்ம ஆண்டவர் பாதத்தில் நினைச்சிரோம், பலிபீடத்தில் உட்கார்ந்துருக்கிறோம், ஆலயத்தில் உட்கார்ந்துருக்கிறோம். ஆண்டவர் ஆவியானவர் ஒரு அற்புதமான செய்தி என்ன செய்கிறாரு? இன்னைக்கு நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாருங்க பிரியமானவர்களே, ஆண்டவரோடு உள்ள உறவில் நிலைத்திருங்கள். அப்போ நம்மளுடைய நிலைப்பாடு இன்னைக்கு எப்படி இருக்கிறது? ஆண்டவரோடு உள்ள உறவில் நிலைத்து இருக்கிறோமா, இல்லை பாதி வாரமா, முழுமையாக இருக்கமா? அப்படி என்று இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்? நம்ம
பைபிள் வழியாக தியானிக்க போகிறோம். எடுத்து வாசிப்போம். பிலிப்பியர் புஸ்தகம் அதிகாரம் 4 வசனம் 1. எடுத்தவங்க ஒரு ஆள் மட்டும் சத்தமாக வாசிங்க, மற்றவங்க தியானிங்க. பிலிப்பியர் 4:1. ஆகவே என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என் வாஞ்சிக்கு உரியவர்களே, நீங்களே என் மகிழ்ச்சி, நீங்களே என் வெற்றிவாக, ஆண்டவரோடு உள்ள உறவில் நிலைத்திருங்கள். அல்லேலூயா. நல்ல சத்தமா அல்லேலூயா. பாருங்க என் பிரியமான என் சகோதரனே சகோதரி, இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எனக்கு சொல்ற காரியம் என்ன? நம்ம ஆண்டவரோட உள்ள உறவுல நிலைத்து இருக்கமா, நிலைத்து இல்லையா? இதுதான் தலைப்பு. சரிங்களா? அப்போ பாருங்க, இன்னைக்கு பிலிப்பியர் அவர் சொல்றாரு, அவர் எழுதியிருக்கிறார் மெடல். எவ்வளோ அருமையான வசனம் ஆண்டவர் நமக்கு கொடுக்குறார் பாருங்க. சகோதர சகோதரிகளே, என் வாஞ்சைக்குரியவர்களே, பாருங்க எவ்வளோ அழகா பேசுறாரு பார்த்தீங்களா கடவுள். நூறாட்டி இந்த பக்கம் ஒரு ஆள் வாசிங்க, சகோதரி வாசிங்க. சகோதரி யாரை பத்தி சொல்றாரு? அன்பார்ந்த சகோதர சகோதரனா யாரு? இன்னைக்கு நீங்களும் நானும் தான். நம்மளை பார்த்தான் கடவுள் சொல்றாரு, என் சகோதர சகோதரிகளே. வாஞ்சிக்குரியவர்கள். பாருங்க எப்படி வாஞ்சமா இருக்கிறார் பாருங்க நம்ம மேல கடவுள், எப்படி வாஞ்சா இருக்கிற பார்த்தீங்களா? ஏன் வாஞ்சிக்குரியவர்களே, நீங்களே என் மகிழ்ச்சி. பாருங்க என் பிரியமானவர்களே, மகிழ்ச்சி எங்க இருக்கு? ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நம்மகிட்ட சொல்றாரு, நீங்க தான் என் மகிழ்ச்சி, வேற எதுவுமே எனக்கு தேவையில்லை. நான் உங்களை படைச்சேன், உங்களுக்கு உயிர் கொடுத்தேன், இந்த பூமியில் உங்களை நடமாட வச்சிருக்கிறேன். அப்போ நீங்க தான் எனக்கு என்ன செய்து மகிழ்ச்சி. வாசிங்க. பாருங்க, நீங்களே வெற்றி வாக. வெற்றி வாகனா எப்படி எடுக்கலாம்? ஒரு நாட்டை என்ன செய்யலாம்? போராடி ஜெயிச்சுட்டு வந்தா, அரசர் ஜெயிச்சுட்டு வந்தா அந்த நாட்டில் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? நீங்கள் தான் வெற்றி வாக. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் இயேசு நம்மளை பார்த்து சொல்ற, நீங்கள் தான் வெற்றி வாகை. அன்பர்களே, ஆண்டவரோடு உள்ள உறவில் நிலைத்திருங்கள். ஹல்லேலூயா. கரங்களை வைத்து ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் பார்க்கணும், ஆண்டவரோட உறவுல நிலைத்து இருக்கமா? எப்படி இருக்கிறோம்? திருப்பலிக்கு வாரமா? நன்மை வாங்குறோமா? டெய்லி திருப்பலிக்கு வாரமா? இல்லை வாரத்தில் ஒரு நாள் வாரமா? இல்லை வருடத்தில் 3 நாள் வாரமா? ஜபத்துக்கு வாரமா? ஜப கூட்டத்துக்கு வாரமா? பைபிள் வாசிக்கிறோமா? ஆண்டவரோட உள்ள உறவுல எப்படி நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? இந்த பூமியில் இந்த காலகட்டத்தில் உலகம் போகிற போக்கு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். உலகம் போகிற போக்கு எப்படி இருக்குது? பயங்கரமாக இருக்குது. கரடு முரடான பாதையாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் விபத்து. அப்போது பார்த்தீங்கன்னா இப்போ உலகம் போகிற போக்கு சரியில்லை. கரடு முரடான பாதையில் போய்கொண்டு இருக்கிறது. பாவத்தில் எல்லாரும் மூழ்கி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம ஆண்டவரோட உள்ள உறவுல எப்படி இருக்கிறோம்? கோயிலுக்கு போகிறோமா? திருப்பலி கலந்து கொள்கிறோமா? நன்மை வாங்குறோமா? ஜெபிக்கிறோமா? நம்மளுடைய வாழ்க்கை எப்படி போய்கொண்டு இருக்குன்னு இன்னைக்கு நீங்களும் நானும் உணரத்தக்கதாக ஆண்டவர் என்ன செய்றாரு? நம்ம உள்ளத்தில் பேசுகிறார். அல்லேலூயா. நல்ல சத்தமா அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 4 வாசிங்க. ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள். மீண்டும் கூறுகிறேன். பாருங்க, ஒரு முறை சொல்லலை ஆண்டவர் இயேசு. பாருங்க பிரியமானவர்களே, அவர் நம்மளை பார்த்து ஒரு முறை சொல்லலை. ரெண்டாவது என்ன சொல்றாரு? மீண்டும் மகிழுங்கள். வாசிங்க. கடிந்த உங்கள் உள்ளம் எல்லா மனிதர்களுக்கும் தெரிஞ்சிருக்கட்டும், ஆண்டவர் அண்மையில் உள்ளால். எதை பற்றி நீங்க என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது. முதல்ல பாருங்க பிரியமானவர்களே, அவர் பாருங்க எவ்வளவு ஒரு அருமையான வசனத்தை கொடுக்கிறார் பாருங்க. ஆண்டவரோட நீங்க இணைந்து இருக்கும்போது, அவர் உங்களோட இணைந்து இருக்கும்போது, நீங்க எதையும் பத்தி நீங்க என்ன செய்யக்கூடாது? கவலை படக்கூடாது. ஒரு அருமையான பெருக்குமான பாட்டு உண்டு. என்ன? கவலைப்படுவதனா எவன் தன் வளத்தியிலே ஒரு மூலம் கூட்ட முடியும்.
நம்ம கவலைப்படுறதுனால நம்மளால் ஒரு மூலம் கூட்ட முடியுமா, குறைக்க முடியுமா? வானத்து பறவைகளை பார்த்தீங்களா? அது உழைக்க போதா, விதைக்க போதா, அறுக்க போதா? கொஞ்சம் யோசனை பண்ணணும் பிரியமானவர்களே. சும்மா மேலோட்டம் நம்ம என்ன சொல்லக்கூடாது, வசனத்தை வாசிக்க கூடாது, அதை தோண்டி எடுக்கணும். பாருங்க என் பிரியமானவர்களே, வானத்து பறவைகள் உழைக்க போகல, விதைக்க போகல, அறுக்க போகல. ஆனால் ஆண்டவர் என்ன செய்றாரு? வானத்து பறவைக்கு உணவு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பிரியமானவர்களே, வானத்து பறவைக்கு உணவு கொடுக்கிற கடவுள் உங்களுக்கு எனக்கு கொடுப்பாரா மாட்டாரா? சொல்லுங்க. கொடுப்பார். அப்போ பாருங்க, கவலைப்படுறதுனால ஒண்ணுமே இல்லை. நம்ம குடும்பத்தில் பிரச்சனை வரும், பிரச்சனை இல்லாத வாழ்க்கை யாருக்குமே கிடையாது. குடும்பத்தில் நம்ம உலகத்தில் பிறந்துட்டோம்னா இன்பமும் இருக்கு, துன்பமும் இருக்கு. இன்பம் பாதின்னா துன்பம் பாதி, ரெண்டு இணைந்தே தான் நம்மளுடைய வாழ்க்கை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ பாருங்க பிரியமானவர்களே, கவலைப்படுறதுனால நீங்களும் நானும் ஒரு மூலம் என்ன செய்ய முடியாது, கூட்ட முடியாது, குறைக்க முடியாது. வாசிங்க. பாருங்க, மறுபடியும் சொல்றாரு, எதை பற்றி நீங்க என்ன செய்யக்கூடாது. ஆமா, ஏங்க உங்க வீட்டுக்காரருக்கு தொழிலே ஒரு மாசம் இல்லைனாலும் சரி, கவலைப்படக்கூடாது. ஏன்னா உணவு கொடுக்குற கடவுள். உங்களுக்கு ஒரு நோய் வந்தாலும் சரி, நீங்க என்ன செய்யக்கூடாது, கவலைப்படக்கூடாது. நோயை கொண்டு வர்றது யாரு? பிசாசு. பாவத்தின் வழியா நோய் வருது, நோய் வழியா சாவு வருது. நல்லா தெரிஞ்சுக்கணும். முதல்ல பாவம் செய்து கொண்டே இருந்தா நமக்கு என்ன வரும் சொல்லுங்க? பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்தா என்ன வரும்? நோய் வரும். நோய்வாய்ப்பட்டு அடுத்தாப்புல என்ன செய்யும்? நோய்க்கு சம்பளம் என்னது? மரணம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாருங்க என் பிரியமானவர்களே, ஒரு மலம் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. வசனத்தை வாசிங்க. நன்றியோட கூடிய இறைவேண்டல் அன்றாட்டு ஆக அனைத்தின் வழியாக கடவுளிடம் உங்க விண்ணப்பங்களை தெரிவிங்கள். நீங்க உங்க குடும்பத்தில் உள்ள பிரச்சனையை வேற யார்ட்டையும் போய் சொல்லாதீங்க. என் பிரியமானவர்களே, நான் சொல்ற கேளுங்க. எந்த மனுஷங்கிட்டையும் சொல்லாதீங்க. நீங்க ஊருக்குள்ள ஒரு மனுஷன்ட சொல்லுவீங்க, அந்த மனுஷன் கேட்டுட்டு இன்னும் 2 மனுஷன்ட சொல்லுவோம், அந்த 2 மனுஷன் என்ன செய்வான், 4 மனுஷன்ட சொல்லுவான். அப்போ அப்படியே பறகி தீப்பறி மாதிரி என்ன செய்யும்? பாத்தியா எக்கா, அந்த குடும்பத்தில் ஒரு பிரச்சனை ஆகிட்டு தெரியுமா? உடனே மீட்டிங் போட்டு என்ன செய்வாங்க? பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ உங்கள் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்துன்னா நீங்கள் எங்கே வரணும்? ஆலயத்துக்கு வரணும். நற்கரணே முழங்கால் போட்டு ஜெபிக்கணும். ஆண்டவரே, இந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு விடுதலை தாரும். ஆண்டவரே, என் நோயிலிருந்து எனக்கு விடுதலை தாரும். கேட்டு பாருங்க, கேட்டு பாருங்க. ஆண்டவர் கொடுப்பாரா மாட்டாரா? சொல்லுங்க அக்கா, சொல்லுங்க அண்ணன். கொடுப்பார். நம்பிக்கை. தோமா என்ன செஞ்சாரு? நம்பாம என்ன செஞ்சாரு? வரல விட்டாரா இல்லையா? சொல்லுங்க. தோமா என்ன செஞ்சாரு? இயேசு உயிரோடு வந்து நிற்கிறாரு. மரித்து 3 நாள் உயிர்த்து சீடர்கள் பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. தோமா நம்பலை. பேய் வந்திருக்கு, பிசாசு வந்திருக்கு. அப்போ என்ன செஞ்சார்? இயேசு என்ன செஞ்சார்? வரல, விட்டு பாரியா சொன்னாரா இல்லையா? அப்போ நம்பணும். நம்பினதுக்கப்புறம் ஆமாம் இயேசுவே நீங்கள் தான் அப்படின்னு சொன்னார். அப்போ நம்ம இயேசுவை நம்பி வரணும். நம்ம குடும்பத்தில் ஒரு பிரச்சனை அப்படின்னா இயேசுவை நம்பி ஆலயத்துக்கு வரணும், திருப்பலியில் கலந்து கொள்ளணும், நற்கரணை முன்னால் அழுது கண்ணீரோடு ஜெபிக்கணும். எத்தனை பேர் ஜெபிக்கிறோம்? எத்தனை பேர் ஆலயத்துக்கு வரோம்? இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஊரில் குடும்ப கார்டு எத்தனை இருக்குது? எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க? ஆனாலும் ஆலயத்தில் மக்கள் எப்படி இருக்குது? கம்மியாக வந்திருக்கிறாங்க. ஆனால் பாருங்கள் பிரியமானவர், அழைக்கப்பட்டவர் பலர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர். இன்னைக்கு நீங்களும் நானும் தான் என்ன செஞ்சுருக்கோம்? ஆண்டோடைய பார்வையில் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வாசிங்க, 4 வாசிங்க, 4. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் எப்படி சொல்றார்? உள்ளத்தையும் மனதையும் பாதுகாக்கும். நீங்க யாரோட இணைந்திருந்தா? இயேசுவோட இணைந்திருந்தால்
உங்கள் உள்ளத்தை பாதுகாக்கும், உங்கள் மனத்தை பாதுகாக்கும். நன்றியோடு என்ன செய்யணுமா? அவருக்கு நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கணுமா? ஆண்டவரே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லி இயேசுவை நோக்கி என்ன செய்யணும்? நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கணும். அப்போ இயேசுவோடு என்ன செய்யணும்? இணைந்து இருக்கணும். நம்ம இயேசுவோட இணைந்து இருந்தால் தான் இயேசு நம்மளோட நினைச்சவார், இணைந்து இருப்பார். தேடி வரணும், ஆலயத்துக்கு வரணும், கண்டிப்பாக வரணும். 15 4 - 11 வரை வாசிங்க. உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறுவமே இவை உங்களுக்கு சொன்னேன். அல்லேலூயா. எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா அந்த வசனத்தை? ஒரு அருமையான வசனம் பாருங்க. இயேசு சொல்கிற வார்த்தைங்க இது. மனுஷங்க சொல்லலை, சீடர்கள் சொல்லலை, சீசர்கள் சொல்லலை. மாறாக இயேசு கிறிஸ்து எவ்வளோ அருமையான இந்த ஊமையை நமக்கு வெளிப்படுத்துகிறார் பாருங்க. முதல்ல வாசிங்க, 4 வாசிங்க. நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாருங்க பிரியமானவர்களே, மீண்டும் அவர் சொல்றாரு பாருங்க. இயேசு சொன்ன வார்த்தை அதுதான் முக்கியம். அவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு, நான் உங்களோட இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோட இணைந்து இருங்கள். நம்ம 2 பேரும் என்ன செய்வோம்? ஒத்துமையா இருப்போம், ஒத்துமையா இருப்போம். வாசிங்க. கொடி திராட்சை செடியோட இணைந்திருந்தால் போட்டும் தானாக என்ன செய்ய முடியாது? கனி தர முடியாது. இயேசுவோட நம்ம இணைந்து இருந்தால் தான் ஆண்டவர் நினைச்சவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொட்டோன்னு கொட்டுவார். எப்படி கொட்டுவார்? நோயிலேருந்து விடுதலை கொடுப்பாரு, கடன் பிரச்சனைலேருந்து விடுதலை கொடுப்பாரு, பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், பேரம்பேத்தியை ஆசீர்வதிப்பார். எங்கே போனாலும் நமக்கு செழிப்பு. எப்படி சொல்லுங்க? எங்கே போனாலும் விரத்தியே இருக்காது, விரத்தியே இருக்காது. பாலைவனம் மாதிரிலாம் இருக்க மாட்டோம். நம்ம இதயம் எப்படி இருக்கும்? அப்படியே ஆறா பெருக்கெடுத்து ஓடும், எங்கே போனாலும் செழிப்பு. அதே போல நீங்களும் பாருங்க, அதே போல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தான்றி கனிதர இயலாது. அல்லேலூயா. உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணா இயேசுவோட என்ன செய்யணும்? இணைந்து இருக்கணும். ஆண்டவரோட உறவுல என்ன செய்யணும்? மகிழ்ந்து இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். நீங்க தனிச்சு இருக்க முடியாது, தனிக்கப்பட்டவர் அல்ல. உங்களுக்கும் எனக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாதுகாக்கிறார், பாது கொடுக்கிறார். நம்ம எங்க போனாலும் என்ன செய்றாரு? ஆவியானவர் வராரா இல்லையா? சொல்லுங்கம்மா, வராரா இல்லையா? எங்க போனாலும் என்ன செய்றாரு? ஆவியானவர் வாராரு. பிதாவானவரும் இயேசு எங்க இருக்காங்க? விண்ணகத்தில் இருக்கிறாங்க. அப்போ பாருங்க, தனிச்சு நம்மளால வாழ முடியாது இந்த உலகத்துல. இயேசுவோட இணைந்து இருக்கணும், இயேசுவோட உள்ள உறவுல என்ன செய்யணும்? மகிழ்ந்து இருக்கணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆசியம். பாருங்க, இயேசு சொல்றாரு. இயேசு சொன்ன வார்த்தை நல்லா கவனிக்கணும். மனுஷங்க சொன்ன வார்த்தை கிடையாது, இயேசு சொன்ன வார்த்தை. நானே திராட்சை செடி. நம்மளாம் யாரு? கொடிகள் இல்ல கிளைகள். ஒருவர் என்னிடனும் நான் அவரோடும் இணைந்திருந்தால் மிகுந்த நினைச்சவாரு கனி தருவார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நாங்கள் ஒரு வட்டம் கோயம்புத்தூருக்கு வேனில் கொஞ்சம் டூர் மாதிரி போயிருந்தோம். அப்போ அங்கேருந்து போயிட்டு வரும்போது திராட்சை தோட்டத்துக்கு என்ன செஞ்சோம்? பக்கத்தில் தான் இருந்தது. திராட்சை தோட்டத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வர்ற வழியில் திராட்சை தோட்டத்துக்கு போயிட்டோம். பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் இடம், அதில் 50 சென்டில் திராட்சை கொடி போட்டிருக்காங்க. நல்லா வரப்பெல்லாம் வெட்டி தண்ணி பாய்ச்சி நல்லா அருமையாக இருக்குது. அந்த கிளைகளோட அந்த கொடியோட கொத்து கொத்தாக நினச்சிது திராட்சை பழம் தொங்குது. ஒரு திராட்சை பழம் கொத்து எவ்வளோ இருக்கும்? 400 கிராம் 300 கிராம் அந்த மாதிரி இருக்கும். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு, நல்ல ஒரு சுவை அந்த திராட்சை பழம், அவ்வளோ ஒரு சுவை. அப்போ தான் நான் பார்த்தேன், இந்த தோட்டத்தை பார்த்துக்கிட்டே ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் இது கரெக்டாக இருக்க. அவர் செடி, திராட்சை செடி, நம்மலாம் என்ன செய்தோம்? கொடிகள் கிளைகள் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அப்புறம் நாங்கள் என்ன செஞ்சோம்? எல்லோரும் செஞ்சு எனக்கு 2 கிலோ தாங்க. எங்களுக்கு அங்கே ரேட்டு கம்மி, வெளியோட தோட்டத்தில் வாங்கினா ரேட்டு கம்மி. அதனால் 2 கிலோ 1 கிலோ 3 கிலோன்னு இப்படி வாங்கிட்டு வந்தோம்.
அப்படி ஒரு பிரமாண்டமாக ஒரு அழகாக பார்க்க அந்த திராட்சை தோட்டம் எப்படி இருந்து தெரியுமா? அப்படி அழகாக இருந்துச்சு. இப்போ அதே போல தான் பாருங்கள் பிரியமானவர்களே, இன்னைக்கு இயேசு திராட்சை செடியாக இருக்கிறார், நம்மெல்லாம் கிளையாக இருக்கிறோம், கொடியாக இருக்கிறோம். நம்ம இயேசுவோடு இணைந்து இருந்தால் தான் நம்ம குடும்பத்தில் என்ன வரும்? திராட்சை பழம், நல்ல சுவையான திராட்சை பழம் வரும். எப்படி வரும்? ஆசீர்வதிக்கப்படுவோம். பிள்ளைகள், பேரம்பேத்திகள் எல்லாரும் நினைச்சுவோம், ஆசீர்வதிக்கப்படுவோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாருங்க பிரியமானவர்களே, இயேசுவை பிரிந்து உங்களாலும் என்னாலையும் எதுவுமே செய்ய முடியாங்கிறார், அடிச்சு சொல்றார். இதான் உண்மை, இதான் சத்தியம். இயேசு கிறிஸ்துவை பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, என்னாலையும் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ இயேசுவோட என்ன செய்யணும்? இணைந்து இருக்கணும், இயேசுடைய உறவுல வளர்ந்து இருக்கணும். அப்போ நம்மளுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது? அல்லேலூயா. ஆசிங்க, கொடியை போல தரிச்சு எரியப்படும். பார்த்தீங்களா? இயேசுவோட நீங்களும் நானும் இணையலைன்னா எப்படி? அப்படியே வெட்டி என்ன செய்ய, தனியாக என்ன செஞ்சிருவாரு? எடுத்து போட்டுருவார். வாசிங்க சகோதரி. அக்கொடிகள் கூட்டி சேர்க்கப்பட்டு எதில் எரிக்கப்படுமா? நெருப்பு தீ. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு என்னது நெருப்பு தீ? நமக்குன்னா என்னது? நரகம். கத்த 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 கத்தன்னு எரியும். நம்மளால அங்கே போய் நிற்க முடியாது. அதான் நெருப்பு தீ. நெருப்பு தீயில் யாராவது நிற்க முடியுமா? சொல்லுங்கள், நிற்க முடியுமா? கேட்கல. ஏன்டா டேவிட் பிரதர்கிட்ட பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? நெருப்பு தீயிலலாம் யாரும் நிற்க முடியாது. அப்போது இயேசுவோட நீங்களும் நானும் இணைந்து இருக்கலாம்னா என்ன செய்வார்? தரித்து கூட்டி சேர்த்து நெருப்பை போட்டுருவார். வாசிங்க. நீங்கள் என்னுள்ளும் இயேசுவுடைய வார்த்தை உங்களுக்குள்ள இணைந்திருந்தால் நீங்க விரும்பி கேட்பதெல்லாம் நடக்குமையா சொல்றாரு. பாருங்க எப்படி அடிச்சு சொல்றாரு, பார்த்தீங்களா? எப்படி எனக்கு இந்த புல்ல இருக்கு பாருங்க. அவர் என்ன சொல்றாரு? பிரியமானவர்களே, என் வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கும்போது நீங்க என்னத்தெல்லாம் விரும்பி கேட்கீங்களோ, என் கணவருக்கு தொழில் இல்லை, என் பிள்ளைக்கு வர மாட்டுக்கு, என் பிள்ளைகள் படிப்பு இப்போ ஒழுங்கா படிக்க மாட்டுக்கு, எனக்கு நோயா இருக்கு, எல்லாத்துலையும் எந்த பிரச்சனை இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருந்தா அவர் உங்களுக்கு என்ன செய்வாராம்? அதை அப்படியே செய்வாராம். செய்யறதுக்கு முன்னால் அவருடைய வார்த்தை உங்கள் உள்ளத்தில் இருக்கணும், பதிவு செய்யணும். உங்கள் உள்ளத்தில் பதிவு செய்யணும். இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் உள்ளத்தில் பேசுவார், ஜெபிக்கும் போது பேசுவார். நான் ஆண்டவரோட உறவில் நிலைத்து இருக்கல, ஏதோ வாரேன், ஞாயிற்றுக்கிழமை கடந்திருப்பிலையே பார்க்கேன், நாக்கு நீட்டி நன்மை வாங்குறேன், அதோட கோயிலுக்கு எனக்கும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை. புரியுதுங்களா? ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்வேன்? மாசுக்கு வருவேன், நன்மை வாங்குவேன், இன்னும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கோயில் பக்கம் வருவேன். மற்ற 6 நாள் எங்கே போகிறீங்க? வேலை. உலகம் ஓடிக்கொண்டே இருக்குது. வேலைக்கு போகிறோம், தொழிலுக்கு போகிறோம், வியாபாரத்துக்கு போகிறோம், பணம் துட்டு பணம் சம்பாதிக்கணும், ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அதான் இயேசு ஒரு அருமையான ஒரு ஊமையை சொன்னார், எழுதி வச்சிருக்கிறாரு. ஒரு வியாபாரி ஒரு முதலாளி என்ன செஞ்சான்? குடோன் நிறைய சரக்கு வச்சுருந்தான். சரக்கு பிடிக்கல, குடோனை வைக்கிறதுக்கு நெல் மூட்டை கோதம்பை பிடிக்கலை. அதுக்காண்டி என்ன செய்வேன்? அந்த குடோனை நான் என்ன செய்வேன்? உடைச்சி பெருசாக ஒய்த்து அவ்வளோத்தையும் நான் என்ன செய்வேன்? அடுக்கி வைப்பேன். எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு நான் நிம்மதியாக தூங்குவேன் அப்படின்னா. அதான் இயேசு சொன்னார். அவன் உள்ளத்தில் எப்படி பேசினார் பார்த்தீங்களா? நீ இவ்வளோ செய்கிற, இன்னைக்கு நைட்டே உன் உயிரை நான் எடுத்துட்டேன்னா அந்த குடோனில் இருக்கிற சரக்கு பூரா நெல் மூட்டை கோதம்பை எல்லாம் யாருக்கு சொந்தம் கேட்குறாரு. யாருக்கு சொந்தம்? பாருங்க என் பிரியமான என் சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் இயேசு இன்னைக்கு உள்ளத்தில் பேசுகிறார். நீ கோடியாக சம்பாத்தியம் பண்ணலாம், ஆனால் கடைசியில் எங்கே வரணும்? ஆண்டவர்கிட்ட தான் வரணும், ஆலயத்துக்கு தான் வரணும். பாருங்க இப்போ என் பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவருடைய வார்த்தை நம்ம உள்ளத்தில் இருந்தால் மட்டும் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குறது ஃபுல்லாக என்ன செய்வாராம்?
தருவார். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க, நல்லா கவனிங்க சகோதரியில. நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுக்குள்ளும் நிலைத்து இருந்தா, பாருங்க நிலைத்து இருக்கணும், அதான் முக்கியம். இன்னைக்கு இந்த பைபிளை வாசிட்டு நம்ம அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்யக்கூடாது, ஜெபக்கூட்டத்துக்கு வரும்போது ஜெபத்துக்கு வரும்போது தூக்கிட்டு வந்து வாசிக்க கூடாது, நிலைத்து இருக்கணும். ஒவ்வொரு வசனமும் என்ன செய்யணும், உள்ளத்தில் இருக்கணும். நிலைத்து இருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பது அப்படியே அப்படியே சொல்லுங்க, அப்படியே சொல்லுங்க, அப்படியே நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 11 வாசிட்டீங்களா? 11 வாசிங்க. நல்லா கவனிங்க. என் மகிழ்ச்சி உங்களுக்குள்ள இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறுமே. இவற்றை நான் உங்களிடம் சொன்னேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப பாருங்க பிரியமானவர்களே, ஆண்டவரோட உறவுல நம்ம என்ன செய்யணும், நிலைத்து இருக்கிறவங்களா இருக்கணும், வாழணும். இன்னைக்கு வந்துட்டு நாளைக்கு போகக்கூடாது, நாளை கழிச்சு அடுத்த வாரம், ஒரு வாரம் கழிச்சு வரக்கூடாது, இன்னைக்கு வந்துட்டு ஒரு மாதம் கழிச்சு வரக்கூடாது. கோயிலுக்கு டெய்லி வரணும். முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யலாம், டெய்லி திருப்பலி பார்க்கலாம். எனக்கெல்லாம் ரொம்ப ஆசை எங்கள் கோயிலில் டெய்லி திருப்பலி பார்க்கணும். ஆனால் என் வேலை என்ன, மூட தூக்குற வேலை. 5 மணிக்கு ஃபோன் அடித்து லோடு வந்துன்னா ஓடுவேன் உளுந்தடிச்சு. சின்ன கோயில் வாசலில் போய் 5 மணிக்கு போய் மூடையை வச்சு வந்துட்டு 8-8:30 மணிக்கு தான் என்ன செய்வேன், வருவேன். காலையில் மாசு 6:30, அதுக்குள்ளே மாசு முடிஞ்சிடும்ல. ஆனால் வேலை இல்லாத நேரம் என்ன செய்வேன், ஆலயத்தில் போய் மாசு பார்க்குறேன். அப்போ எனக்குள்ள ஒரு தாட் இருக்குது, இன்னும் என்ன செய்யணும், நம்ம இன்னும் என்ன செய்யணும், ஆண்டவருக்காக என்ன செய்யணும், ஓடிக்கொண்டே இருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தை சுவிசேஷத்தை சொல்லணும். நம்ம கத்தோலிக்க திருச்சபையில் ஆலயத்தில், எல்லா ஆலயத்திலையும் எங்கே பரிந்துரை ஜெபம் இல்லையோ அங்கே ஜெபத்தை உருவாக்கணும். இது ஆயரோட கண்டிஷன். ஹல்லேலூயா, ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாருங்க பிரியமானவர்களே, எங்கெங்க ஜெபம் நடக்காம இருக்கிறோ அந்த ஆலயத்தை பார்த்து அந்த ஆலயத்தில் பரிந்துரை ஜெபம் ஏற்படுத்த வேண்டும் என்று ஆயரோட கட்டளை, ஆயருடைய விருப்பம். தேசமெங்கு எங்கேயும் ஆண்டவருடைய வார்த்தை போதிக்கப்பட வேண்டும். எந்த ஒரு பாவியும் நினைச்சக்கூடாது, பாதாளத்துக்கு போகக்கூடாது. மனம் திரும்பணும், ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். மனம் திரும்பி, பாவத்தில் இருக்கிறவன் அவ்வளோ பேரும் மனம் திரும்பி இயேசுக்கிட்ட வரணும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சரி, அப்படியே எழுந்து நிற்போம். எழுந்து நின்று ஒரு பாடலை பாடுவோம். பிரியமானவர்களே, சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. உங்களுக்கு எனக்கும் சொந்தம்னா யாரு சொல்லுங்க, யாரு? இயேசு கிறிஸ்து தான். இந்த பூமியில் சொந்தம் உங்களுக்கு வீடு இருக்கலாம், கார் இருக்கலாம், தோட்டம் இருக்கலாம், துறவு இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் உலகபூர்வமான வாழ்க்கை. உண்மையான சொந்தம் உங்களுக்கு எனக்கு யாரு? ஜீசஸ். சொல்லுங்க, யாரு? ஜீசஸ். சரிங்களா? அதனால் அந்த பாடலை பாடுவோம். கை காலெல்லாம் நினைச்சிங்க கொஞ்சம் அசைச்சி விடுங்க. கை காலம் அப்படியே இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும், பெருங்கால் பிடிச்சிருவோம். சரியா? சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. ஆக்ஷன் சொல்லணும். என்ன? சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட, இப்படி கையை நீட்டணும். உம்மை விட யாரும் இல்லை, இப்படி கையை நீட்டணும். சொத்து என்று அள்ளிக்கொள்ள குனியணும். ஏசு சொத்து கீழே கிடக்கு, நீங்கள் குனிஞ்சு என்ன செய்யணும்? தூக்கணும் இயேசு. என்ன? சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. பாடுமா? சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்ல. பாடுவோம். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்ல. இயேசுவே. பாடுவோம். இயேசுவே எல்லாம் இயேசுவே. கரங்களை தட்டி இயேசுவே. உச்சாமா.
இயேசுவே, எல்லாம் இயேசுவே. உம் தழும்புகளால் நான் சுகமானே, உன் வார்த்தையினால் நான் பலனானே. உம் தழும்புகளால் நான் சுகமானே, உன் வார்த்தையினால் நான் பலனானே, நான் பலனானே, நான் பலனானே. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. பாடுவோம். இயேசுவே, உச்சாமா. எல்லாம் இயேசுவே, உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டே, உன் பாசத்தினால் நான் திகைத்து போனே. உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டே, உன் பாசத்தினால் நான் திகைத்து போனே, நான் திகைத்து போனே, நான் திகைத்து போனே. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்ல. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. பாடுவோம். ஆமென். எல்லாம் இயேசுவே, உம் ஆவியினால் நான் பிறந்து விட்டே, உம் ஊழியத்துக்காய் நான் உயிர் வாழ்வே. உம் ஆவியினால் நான் பிறந்து விட்டே, உம் ஊழியத்துக்காய் நான் உயிர் வாழ்வே, நான் உயிர் வாழ்வே, நான் உயிர் வாழ்வே. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. பாடுவோம். இயேசுவே, உச்சாமா. இயேசுவே, எல்லாம் இயேசுவே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்ல. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. எல்லாம் இயேசுவே, எல்லாம் இயேசுவே. ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே மீட்பர், இயேசுவே இரட்சகர், இயேசுவே நல்லவர், இயேசுவே வல்லவர், இயேசுவே போதுமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 யோவான் 3:24. கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கிறார், கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பது அவர் நமக்கு அருளிய தூய ஆவியால் அறிந்து கொள்கிறோம். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? சரியான வசனம். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? சரி, அந்த வசனத்தை வாசிங்க. நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. கடவுளுடைய கட்டளையை கடைபிடிப்பார்கள். எத்தனை பேர் நம்ம கட்டளையை கடைபிடிக்கும்? சொல்லுங்க, சொல்லுங்க. மோசைக்கு 10 கட்டளை கொடுத்தாரா இல்லையா? சொல்லுங்க. அது மோசைக்கு மட்டும் கிடையாது, எல்லாம் நம்ம எல்லாத்தையும் சேர்த்து தான். பொய் சொல்லாத, பொய் சாட்சி சொல்லாத, களவு செய்யாத, கொலை செய்யாத, பிற தாரத்தை என்ன செய்யாத, விரும்பாத, அப்படியே 10 கட்டளை அடிக்கிட்டே போனார். என்னை தவிர உனக்கு தெய்வம்
எதுவுமே கிடையாது. கடவுளுடைய கட்டளையை கடைபிடிப்பவர். அப்ப ஆண்டவருடைய கட்டளையை கடைபிடித்து நம்ம வாழும்போது அவரோட என்ன செய்றோம்? இணைந்து இருக்கிறோம். கடவுளும் பாருங்க, அவருடைய கட்டளையை கடைபிடிச்சி நம்ம அவரோட இணைந்து இருக்கும்போது கடவுளும் நம்மளோட என்ன செய்றாராம்? இணைந்து இருக்காராம். அப்போ கடவுள் நம்மளோட இணைந்து இருக்கிறான். எவ்வளோ பெரிய பாக்கியம்! தூய ஆவியானவர், ஒவ்வொரு கடவுள் தூய ஆவியானவர் நம்ம உள்ளத்தில் இருக்கிறாரு. அவர் தான் சொல்லுவார், எங்கே போனோம் எங்கே போவாத, என்ன பேசணும் என்ன பேசாத சொல்கிறாரா இல்லையா? ஒரு பெரிய மீட்டிங்கில் தேவையில்லாத வார்த்தை 2 வார்த்தை போட்டால் அந்த மீட்டிங் என்னாவோ சொல்லுங்க? சலசலப்பாக ஆயிரும். அப்போ பாருங்கள் என் பிரியமானவர்களே, தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்ட நீங்களும் நானும் எங்கே என்ன பேசணும், எங்கே என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது, இதெல்லாம் ஆவியானவர் கற்றுக் கொடுக்குற ஒரு காரியம். அப்போ இன்னைக்கு நீங்கள் நினச்சி பார்க்கணும், என் உள்ளத்தில் யார் இருக்கா? தூய ஆவியானவர் இருக்கிறார். நான் நல்லா ஜெபிப்பேன். நான் என்ன பேசணும்னு பேசக்கூடாதுன்னு அவர்கிட்ட அனுமதி கேட்டு தான் என்ன செய்வேன்? பேசுவேன் அப்படிங்கணும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கும் போது என்ன செய்யணும்? முழங்கால் போட்டு ஜெபிக்கும் போது ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, உம்மோடு உறவுல நான் இவ்வளோ நாள் இல்லை, ரொம்ப தள்ளி இருந்தேன். எவ்வளோ தள்ளி இருந்தேன்? ஒரு 5 கிலோமீட்ரு, ஒரு 10 கிலோமீட்ரு, இல்லை ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி என்ன செஞ்சேன்? இருந்தேன். நான் பக்கத்தில் பீடத்து பக்கத்தில் கூட வரலை, ஆலயத்துக்கு கூட வரல. வருவேன், ஆனால் என் மனசு எங்கே இருக்குது? வெளியே இருக்குது, உம்மோட இணைந்து இல்லை. அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க? ஜெபிக்கும் போது மன்னிப்பு கேட்டு ஆண்டவரோடு இன்னும் நான் நினச்சுவேன் இணைந்து இருப்பேன். நம்ம ஆண்டவரோடு இணைந்திருந்தால் தான் ஆண்டவர் நம்மளோட நினைச்சவர் நினைத்திருப்பார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். யோபு எடுங்க, யோபு 2:3 வாசிங்க. 2:3. அப்போது ஆண்டவர் சாத்தானிடம், என் ஊழியன் யோபை பார்த்தாயா? அவனை போல் மாசற்றவனும் நேர்மையாளனும் கடவுளுக்கு அஞ்சி தீயவதை விலைக்கு நடப்பவனும் ஒருவனும் இல்லை, காரணமின்றி. ஹல்லேலூயா, போதும். ஹல்லேலூயா. பாருங்க என் பிரியமானவர்களே, யோவுடைய வாழ்க்கை உங்களுக்கு எனக்கும் தெரியும். ஆனால் அது ஒரு அற்புதமான அவருடைய வாழ்க்கை. எப்படி பாருங்க, அந்த கடைசி வசனம் சொன்னீங்கல்ல, ஒரு மாசு உண்மையில் கடவுளோட என்ன செய்றான்? உறுதியாக என்ன செய்றான்? நிலைத்து இருக்கான். அதுதான் முதல்ல தலைப்பு. நமக்கு வசனம் அதான் வேணும், பொறுக்கணும். யோவுடைய அதிகாரம் அவ்வளோத்தையும் விட்டுருங்க. இதை பாருங்க, எல்லாத்தையும் யோவுடைய வாழ்க்கை உங்களுக்கு தெரியும். என்னெல்லாம் வச்சுருந்தாரு? ஒட்டகம் வச்சுருந்தாரு, குதிரை வச்சுருந்தாரு, வேலையாட்கள் வச்சுருந்தாரு, பிள்ளைகள் இருந்துச்சு. ஏறக்குறைய எல்லாமே என்ன செஞ்சுட்டு பிசாசு என்ன செஞ்சிட்டான்? அழிச்சிட்டான். அந்த அந்த வசனத்தில் ஏமா 2:9 வாசிங்க. 9. அப்போது அவருடைய மனைவி அவரிடம், இன்னுமா நீ மாசுமா ஆண்டவரோட உறவுல நிலைத்து இருக்கிற அப்படின்னு சொல்லி யார் கேட்கா? யோவுடைய மனைவி யோவை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வியாக இருக்கிறது. இன்னும் நீ என்ன செய்ற? ஆண்டவரோட இணைந்து இருக்கியா? இயேசுவோட இணைந்து இருக்கியா? மாறாக என்ன சொல்றாங்க அவங்க பாருங்க, கடவுளை பழித்துரைத்து நீ என்ன செய்ய? செத்துரு. யோவை பார்த்து கேட்குறான், யோவு பொண்டாட்டி, என்ன செஞ்சிரு? நீ செத்துரு. அப்போ யோவு எல்லாத்தையும் இழந்ததுக்கு அப்புறமும் ஆண்டவரோட உறவுல நிலைத்து இருந்தாரா இல்லையா? சொல்லுங்கம்மா, நிலைத்து இருந்தாரா இல்லையா? அவ்வளோத்தையும் இழந்துட்டாரு, ஒன்றுமே இல்லை. ஒரு குப்பை மேட்டில் உடம்பூரா புண்ணு, உடம்பூரா புண்ணு. ஒரு குப்பை மேட்டில் உட்காந்து ஒன்றை எடுத்து கையை சுரண்டிகிட்டு இருக்காரு. சுரண்டும் போது தான் அவன் வீட்டுக்காரி வந்து கேட்கா. எப்படி கேட்கா? இன்னும் நீ கடவுள் என்று சென்றாயே, கடவுள் உனக்கு எதை செய்தார்? பேசாம கடவுளை பழித்து உரைத்து விட்டு நீ சாவ வேண்டியதானே, செத்து தொலைய வேண்டியதானே என்று சொல்லி யோவை பார்த்து யோவ மனைவி கேட்கிற கேள்வியாக இருக்கிறது பைபிளில். இன்னைக்கு அநேக பேர் நம்மளே நினைச்சுவாங்க, கேட்பாங்க,
நீ ஆலயத்துக்கு போறிய, உனக்கு என்ன ஆசீர்வாதம், நீ ஜெபத்துக்கு போறிய, ஆனால் உனக்கு நோய். நீ திருப்பலிக்கு போறிய, ஆண்டவர் உனக்கு என்ன செய்தாரு கேட்காங்களா இல்லையா? நம்ம குடும்பத்திலே அடுத்தவங்கள விட்டுருங்க, அடுத்தவங்கள விட்டுருங்க, நம்ம குடும்பத்திலே நம்மளை கேட்குற கேள்வி வீட்டுக்குள்ளே என்ன செஞ்சுருக்கோம், வச்சிருக்கிறோம். அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? கேட்டால் உங்களை பார்த்து கேட்டால் என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? அட சும்மா இறப்பா, நான் ஆண்டவர் தான், ஆண்டவரோட உறவில் தான் நான் என்ன செய்வேன், என் உயிர் மூச்சு போனாலும் ஆண்டவரோட உறவில் தான் போகணும். சொல்லுவீங்களா மாட்டிங்களா? என்ன சத்தமே வர மாட்டேக்கு. சொல்லுவேன், ஆனால் நான் சொல்ல மாட்டேன். அப்படியா? பாருங்க பிரியமானவர்களே, நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும், நோய் வந்தாலும் சரி, கடன் பிரச்சனை வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, துயரம் வந்தாலும் சரி, சமாதான குறையா இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய உறவுல நம்ம என்ன செய்யும், நிலைத்து இருக்க வேண்டும். அந்த யோபு பாருங்க, அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டார். மறுபடியும் அந்த 2:3 வாசிங்க சகோதரி. அல்லேலூயா. இன்னைக்கு பிசாசு உங்களை என்ன செய்வான், தூண்டி விடுவா. கர்ச்சிக்கும் சிங்கம் போல அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறான். 1 பேதுரு 8 சொல்லப்படுகிறது. வசனம் சொல்லுது 1 பேதுரு 5. ஆமாம், சரிங்களா? அப்போ பாருங்க என் பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம பிசாசு நம்மளை சொல்லுவான், என் ஆண்டவரை தேடி போறியே, கடவுளை தேடி போறியே, கடவுளை என்ன செஞ்சார் அப்படின்னு பேர் கேட்பான். ஆனால் பிசாசுக்கு நீங்கள் இடம் கொடுத்துறாதீங்க, பிசாசுக்கு இடம் கொடுத்துறாதீங்க. இந்த யோபு போல வாழ்க்கை நமக்கு என்ன செய்யணும், வாழ கற்றுக்கொள்ள வேண்டும், வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். என்னத்தை இழந்தாலும் சரி. எத்தனை வேத சாட்சிகள் செத்துருக்குறாங்க, உங்களுக்கே தெரியும். யூடியூப்பில் பார்க்கிங்க, கேள்விப்படுறீங்க. ஆண்டவரை பற்றி போதித்தால என்ன செய்கிறாங்க, கொளுத்தி விட்டு போயிடுறாங்க. அவங்கள இரத்த சாட்சி. அப்போ பாருங்க, தேவ அழைத்தலுக்கு நம்மளை தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருக்கிறார். அது உங்களுக்கு தெரியாது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், ஆண்டவரோட உறவுல என்ன செய்யணும், இன்னும் அதிகமாக என்ன செய்யணும், நெருங்கி வரணும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 2 வசனம் பார்த்துட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். திருப்பாடல் 16:8-9 வாசிங்க. ஆண்டவரை எப்போது என் கண் முன்னே வைத்துள்ளேன், அவர் என் வலப்பக்கம் உள்ளார். நான் என்ன செய்ய மாட்டேன், பயப்பட மாட்டேன், அசைய மாட்டேன். யார் இருக்கா என் கூட? ஜீசஸ் இருக்கிறாரு, இயேசு இருக்கிறாரு. என் உள்ளம் ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாருங்க என் பிரியமானவர்களே, திருப்பாடல் ஆசிரியர் எவ்வளோ அழகாக எழுதியிருக்காரு பார்த்தீங்களா? தாவீது எவ்வளோ அழகாக அந்த 51 159 வசனமும் அவர் பார்த்து ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சு ஆவியானவர் தூண்டுதலால் எவ்வளோ அற்புதமான அந்த வசனத்தை பாருங்க. 8 வாசிக்க. ஆண்டவர் எப்போதும் என் கண்முன்னை வைத்துள்ளேன், அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைய மாட்டையா. தாவீது ராஜா சொல்றாரு, அசைய மாட்டேன். அவர் சும்மா சொல்லலை. இன்னைக்கு நீங்களும் நானும் என்ன செய்யணும், என்ன பிரச்சனை வந்தாலும் ஆண்டவரை விட்டு விலகக்கூடாது, ஆண்டவரை மறுதளிக்க கூடாது, ஆண்டவருடைய உறவுல வளரணும். இன்னும் என்ன செய்யணும், நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேளுங்க, முழங்கால் போட்டு ஜெபிங்க. நான் என்ன செய்யணும், உமக்காக நான் என்ன செய்யணும். நீங்கள் எங்களை மாதிரி வெளியே ஊழியத்துக்கெலாம் வர வேண்டாம், சரிங்களா? நீங்கள் இந்த ஊர் மக்களை என்ன செய்யணும், முழங்கால் போட்டு ஜெபிச்சு அடுத்த மாதம் வரும்போது அந்த பெஞ்சிலே ஆள் பூரா உட்கார்ந்துருக்கணும். அதுதான் ஊழியம், உங்களுக்கு நீங்கள் செய்கிற ஊழியம். அடுத்த மாதம் வரும்போது அந்த பெஞ்சில் என்ன செய்யணும், ஒரு 10-15 பேர் உட்கார்ந்துருக்கணும். இதுதான் ஊழியம். நீங்கள் வாங்க, டிவியை பார்த்துட்டு வீட்டில் நேரத்தையும் பொழுதையும் போக்காதீங்க, சீரியலை பார்க்காதீங்க. சீரியலை பார்த்து குடும்பம் என்ன செய்யுது, குட்டிச்சவராக போகுது. எப்படி போகுது, குட்டிச்சவராக போகுது. பார்க்காதீங்க, வாங்க ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இந்த ஆலயத்தில் உட்காந்து ஆண்டோடைய வார்த்தையை கேட்போம்.
ஆண்டவரை ஆராதிப்போம், ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதுபடி நம்ம நினைச்சுவோம், வாழ்வோம். கசப்பு, வெறுப்பு, காயங்கள் எல்லாத்தையும் உள்ளத்துலேருந்து எடுத்து தூக்கி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லுங்க. சொல்லி கூட்டிகிட்டு வாங்க. அது உங்களுக்கு ஒரு ஊழியம். அடுத்தடுத்து வரும்போது நீங்களாம் ஊர் மக்கள் வந்திருக்கீங்க, நீங்கள் ஒரு ஆளை என்ன செய்யணும், கூட்டிகிட்டு வந்தாலே இந்த ஆலயம் நிரம்பிடும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 16:23 வாசிங்க சகோதரி. 16:23 1 கொரிந்தியர் புஸ்தகம் 16:23 சீக்கிரம். ஆண்டவர் இயேசுவின் அருள் உங்களோடு இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து வாழும் உங்கள் அனைவருக்கும் என் அன்பை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. கொரிந்தியர் அவர் எவ்வளோ அழகாக எழுதியிருக்கார பாருங்க. இன்னொரு வாட்டி வாசிங்க அந்த வசனத்தை. கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து வாழும் என் அன்பை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நீங்கள் ஜெபிக்கும் போது கேட்கணும், கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து வாழ்கிறேனா இல்லையா? ஆண்டோடைய உறவில் நான் என்ன செய்கிறேன், இன்னும் அதிகமாக வாரேனா? இப்போ என்னுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்மளே என்ன செய்வோம், அறிந்து கொள்ளணும், புரிந்து கொள்ளணும், தெரிந்து கொள்ளணும். கடைசி வசனம் 1 யோவான் 2:28. விண்ணப்பம் எடுக்க வாங்க. 1 யோவான் 2:28 சரிங்களா? நல்லா கவனிங்கம்மா. ஆகவே பிள்ளைகளை, இயேசு தோன்றும் போது நம்ம என்ன செய்யணும், உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்த போதும் அவருடைய வருகையின் போதும் வெற்றி விலகாம இருக்கவும் அவரோட என்ன செய்யணுமா சொல்லுங்க, அவரோட என்ன செய்யணுமா, இணைந்து வாழுங்கள். அவரோட இணைந்து வாழுங்கள். வருகின்ற இரண்டாம் வருகை வரும்போது என்ன செய்யணும், அவரோட இணைந்து வாழணுமா. இன்னைக்கு எத்தனை பேர் இணைந்து வாழ்கிறோம்? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாருங்க என் பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டோட உறவுல நம்ம எப்படி வாழ்கிறோம், எப்படி இருக்கிறோம். 2000 ஆண்டு முடிஞ்சு வந்து கேட்டார்னா நீ எப்படியா வாழ்ந்த, ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வச்சிருப்பாரு. நம்ம என்னென்ன டேவிட் என்ன செய்கிற, டேவிட் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்கிறான், சிவத்தியாபுரம் ஆலயத்தில் செய்தி கொடுத்துக்கிட்டு இருக்கான். எழுத வர மாட்டாரா சொல்லுங்க, எழுத வர மாட்டாரா? என் வீட்டம்மாவும் சொல்லுவார், மரிய செல்வன் அன்னைக்கு ஊழியத்துக்கு போகலை, சிவப்பு மை போட்டு வச்சிரு. எனக்கு பச்சை மை, என் வீட்டுக்காரிக்கு சிவப்பு மை போட்டு வச்சிருப்பார், ஊழியத்துக்கு வரல. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாருங்க என் பிரியமானவர்களே, ஆண்டோடைய உறவுல நல்லா இன்னும் என்ன செய்யணும், பைபிள் வாசிக்கணும், தியானிக்கணும், இன்னும் ஆழமாக போகணும், திருப்பலியில் கலந்து கொள்ளணும், நற்கரண ஆசீர்வாதத்தில் கலந்து கொள்ளணும், ஜெபிக்கணும், பைபிள் வாசிக்கணும். எந்த ஆன்மாவும் அழிந்து போய்விடக்கூடாது, யாரும் பாவத்தில் முழியிடக்கூடாது, எல்லாரையும் மீட்டு எடுக்கணும். இந்த ஊர் உங்கள் பொறுப்பில் தான் இருக்குது, சரியா? ஊர் மக்கள் பொறுப்பில் தான் இருக்குது. இயேசுநாதர் கொடுத்துருக்கிறாரு, நீங்கள் தான் மீட்டு எடுக்கணும் இந்த ஊர் மக்களை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி, எல்லோரும் முழங்கால் போடுவோம் சரிங்களா? கண்களை மூடுங்க. ஜெபிக்கணும்னா கண்களை மூடிடணும். கண்களை மூடி கேட்ட செய்தியை ஒப்பு கொடுப்போம். சோத்திரம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம் அப்பா. மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அற்புதமான இந்த மாலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரோடு உள்ள உறவுல நிலைத்து இருக்கும்படி இவ்வளோ நேரம் எங்களோட பேசின மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நான் ஆண்டவரோட உள்ள உறவுல நிலைத்து இருக்கலை, நான் மன்னிப்பு கேட்குறேன். இனி நான் இருப்பேன், ஆண்டவரோட உள்ள உறவுல நிலைத்து இருப்பேன், திருப்பலிக்கு வருவேன், நற்கரணை சந்திப்பேன், பைபிள் வாசிப்பேன், ஜெபிப்பேன். ஆண்டவரே, எனக்கு என் குடும்பத்துக்காக ஜெயிப்பேன், இந்த ஊர் மக்களுக்காக ஜெயிப்பேன். ஆண்டவரே, ஏதோ இவ்வளோ நேரம் எங்களோட பேசின மேலான கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. எங்களுடைய குற்றங்கள், பாவங்கள், சாபங்கள் எல்லாத்தையும் மன்னித்து மறந்து உம்முடைய உறவுல எங்களை சேர்த்துக்கொள்ளும். நான் உமரோடு இருக்கணும் இணைந்து, நீர் எங்களோடு இணைந்து இருக்கணும். அப்போ தான் கனி தருவேர் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த வேதத்தின் அடிப்படையில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. ஒப்பு கொடுக்குறோம், பொறுப்படுத்திக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. துதி கன மகிமை அனைத்தும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகின்றோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும்
ஜீவனுள்ள நல்ல பிதாவே